வணக்கம் மாணவர்களே, இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 11 கரிம வேதியியலின் அடிப்படை தன்மதிப்பீடு வினா பார்க்க போகிறோம். இதில் ரெண்டாவது வினா, பின்வரும் சேர்மங்களுக்கு வடிவ வைப்பாடுகளை எழுதுக. சைக்ளோஹெக்ஸா 1,4 டையின் ஒரு காம்பவுண்டை கொடுத்துருக்காங்க. இதில் சைக்ளோஹெக்சேனை நம்ம வரையுதோம். சைக்ளோஹெக்சேனை எப்படி வரைவன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ரிங்கை வரைஞ்சிருந்தோம், வளையத்தை வரைஞ்சிருந்தோம். சரியா? இதில் 1,4 டையின்னு சொல்லணும். டையின்னா இரட்டை பிணைப்பு. ஏதாச்சும் ஒரு இடத்துல கார்பனை ஒரு இரட்டை பிணைப்பை போட்டோம்னா அதான் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. இது 1வது கார்பன்னா 1, இது 1, இது 2 3, 4வது இடத்துல என்ன போட்டுருங்க, இரட்டை பிணைப்பு போட்டுருங்க. சரியா? அப்புறம் 1,4 டையின். இது பேர் 1, அதாவது 1 2 3 4, 4வது இடத்துல இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால இது 1,4 டையின்னு சொல்லுவோம். சரியா? சைக்கிளிக்காக இருக்கிறதுனால சைக்ளோஹெக்ஸா 1,4 டையின். அதே மாதிரி இங்கே சைக்ளோஹெக்சேன், ஹெக்சேன் அப்படிங்கிறது ஹெக்சேன். சரியா? ஹெக்சேங்கிறது இரட்டை பிணைப்பை நம்ம ரிங் செயினை என்ன செஞ்சுப்பாங்க, 6 வளையம் இருக்குது. அப்புறம் என்ன செய்யுது, ரிங் செயின் போடுங்க. அது 1 2 3 4 5. சரியா? 6 வளையம் இருக்குது. அப்புறம் போட்டாச்சு. நல்லா நீட்டாக போட்டுக்கோங்க. திரும்ப கூட போடுங்க. 1 2 3 4 5 6. சரியா? இப்போது ஈத்தனைல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் சைக்ளோஹெக்சேன். ஈத்தனைல் அப்படிங்கிறது எத்துனாலே 2 கார்பன், அதை போட்டுருங்க. இங்கே நைல் அப்படிங்கிறனாலே எத்தில் குரூப்பு. சரியா? எத்தில் குரூப்பில் ஈன் வந்தாச்சுனாலே என்ன இருக்குது, அங்கே டபுள் பாண்டு இரட்டை பிணைப்பு இருக்குதுன்னு இருக்கும். அப்புறம் இங்கே என்ன செய்யணும், ஹைட்ரஜன் நிரப்புங்க. இரட்டை பிணைப்பு இங்கே 2 இருக்குது. இங்கே என்ன வரும், CH2. இங்கே 3 பிணைப்பு இருக்குது. அப்புறம் CH. இதுதான் எத்தனைல் சைக்ளோஹெக்சேன். இந்த இதை நம்ம எத்திலேன்னு தான் சொல்லணும். சரியா?